அத்தைக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு வேலையை விட முடிவெடுத்துட்டு இப்ப எல்லாருடைய மனஸ்தாபத்துக்கும் ஆளாயிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நானும் பலியாடா நிக்கிறேன். மகா, என் மேல கோவமா? மகா, வீட்டுல பெரியவங்க தான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீயும் புரிஞ்சுக்கலன்னா எப்படி? ஒரு காரியத்தை எடுத்தா எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் விடாம சாதிக்கணுங்கிறத நான் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆனா என்னால முடியலன்னு நீயே கைவிட்டுட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பணம் தரேன்னு சொன்ன உன் ஃப்ரெண்டு உன் முதுகுல குத்துனா நீ என்ன பண்ணுவ மகா? எங்க எனக்கு தெரிஞ்சா நான் சங்கடப்படுவேன்னு நீ மறைச்ச விஷயம் அன்னைக்கே எனக்கு தெரியும். நீ உன் ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு வந்திருந்தப்ப நான் அங்கதான் இருந்தேன். அந்த கம்பெனிக்கு லோன் விஷயமா இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருந்தேன். நானும் அதை உன்கிட்ட சொல்லி உன்னை சங்கடப்படுத்த விரும்பல. உன்னோட மானசிக குருவா மதிச்ச ஒருத்தன் பணம் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் வேற ஒரு விலை கேட்டது எனக்கு தெரியும். அதுக்கான பதிலடி நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் இனிமே எந்த பொண்ணோட லைஃப்லயும் தப்பா நடந்துக்க மாட்டான். இந்த மனுஷங்களை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா நீ உன் லட்சியத்தை விட்டு கொடுத்திருப்ப. கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறத உயிரா நினைக்கிறவ நீ. கடைசி வரைக்கும் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த ஓனர் கிட்ட என்னால கம்பெனியை வாங்க முடியலன்னு சொன்னப்போ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்ப. உன்னை அவ்வளவு நம்பின ஸ்டாஃப் கிட்ட சாரி கேட்டப்போ எவ்வளவு தூரம் சங்கடப்பட்டிருப்ப. இந்த நேரத்துல நான் உனக்கு பக்கபலமா நிக்கணும், உன்னை தாங்கி பிடிக்கணும்னு நினைச்சேன். உன்னோட புருஷனை நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். இங்க பாரு மகா, வீட்டுல பெரியவங்க பயப்படதான் செய்வாங்க. நம்ம கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி பணம் சம்பாரிச்சு கொடுக்கற வரைக்கும் இந்த பயம் இருக்கதான் செய்யும். கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, இது எல்லாமே நடக்கும். நாம சாதிச்சு காட்டிட்டா அவங்க அமைதி ஆயிடுவாங்க, நம்மள கொண்டாடுவாங்க. உன் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் தான் நான் வேலையை விடுற முடிவை துணிச்சலா எடுத்திருக்கேன். அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா மகா? நான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். இத்தனை நாள் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாமாவே நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னு பயப்படுறாரு. கதிர், திவ்யான்னு எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. ஆனா நீங்க நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அத்தை மாமா சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எடுத்த முடிவுக்கு நான் தான் காரணம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அத பத்தி எல்லாம் கூட கவலை இல்லைங்க. ஆனா உங்க மேல அத்தை எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. விஆர்எஸ் வாபஸ் வாங்கலனா நீ என் புள்ளையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்கள கோவப்படுத்தி வச்சிருக்கீங்க. சரி, நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேனே வச்சுக்கோங்க. வீட்ல எல்லாருமே கோவத்தோட இருக்கிறப்போ நம்ம சந்தோஷமா கம்பெனியை ஆரம்பிக்க முடியுமா, இல்ல அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்ததான் முடியுமா? தயவு செஞ்சு விஆர்எஸ் வாபஸ் வாங்குங்க. கம்பெனி ஆரம்பிக்கிறதுல அப்புறமா யோசிச்சுக்கலாம். மகா, உனக்காக மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட குடும்பத்துக்காகவும் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மாத சம்பளம் வாங்கி அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி அதை மாத்திரதா இல்ல. விஆர்எஸ் பணம் வந்து ஓனர் கிட்ட செட்டில் பண்ணிட்டா நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் முடிவை மாத்தணும்னு நினைக்கிறத விட நீ உன் மனசை மாத்திக்கோ. அதான் நமக்கும் நல்லது.
இவருக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. ஆனா எப்படியாவது இவருக்கு புரிய வச்சுதான் ஆகணும். டேய், என்னடி கோலம் இது? ஆள் வளர்ந்திருக்கே தவிர ஒரு கோலம் கூட போட தெரியாதா உனக்கு? ஏ இந்த கோலத்துக்கு என்ன நல்லா தானே இருக்கு. என்னடி கோணலும் மாணலுமா இருக்கு? ஆமா, என்ன இது கலர் காம்பினேஷன்? கன்றாவியா இருக்கு. அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடு. முதல்ல இருந்து போடுவா. ஏய், இப்படியா திடீர்னு எதிரில வந்து நிப்ப? நான் வரது கூட தெரியாம நீங்களும் இப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பேச்செல்லாம் எடக்கு முடக்கா இருக்கு? கேள்வி அப்படி இருந்தா பதிலும் அப்படித்தானே இருக்கும். எங்க குடும்பத்தையே சந்தில நிறுத்திட்ட. ஆனா இந்த திமிர் பேச்சுக்கு மட்டும் உனக்கு குறைச்சலே இல்ல. ஆமா, காலங்காத்தாலே கிளம்பிட்ட. அடுத்து யார சந்தில நிறுத்த போற? எவ்வளவோ சொல்லியும் உங்க தம்பி விஆர்எஸ் வாங்கினா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? நான் யார் குடும்பத்தையும் சந்தியில நிறுத்தவும் இல்ல, அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. ஆனா என் தம்பி விஆர்எஸ் வாங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் நீதானே. என்ன காரணம் காட்டி அடுத்தவங்க எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசு. ஆமா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடி போட்டுட்டு தானே போவீங்க. இப்ப என்ன தனியா கிளம்பிட்ட? அதுவும் காலங்காத்தால. நீங்க எப்பவுமே ஆசைப்பட்டு கேப்பீங்களே, தற்காலிகமா அந்த சந்தோஷத்தை கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். நான் என்னத்த ஆசைப்பட்டு கேட்டேன்? போயும் இவகிட்ட. திவ்யா, அண்ணி கோலம் சூப்பரா போட்டிருக்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அக்கா கலர் காம்பினேஷனே சரியில்லை, அழிச்சிட்டு புது கோலம் போடுன்னு என்ன திட்டிட்டு போறாங்க. கோலம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு திவ்யா. நல்லா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? மனசார பாராட்டுற குணம் உங்க அளவுக்கு யாருக்கும் வராது அண்ணி. சில பேர் அடுத்தவங்கள குத்தம் சொல்லியே போட்டுறாங்க. என்ன நீ காலையில வெளியே கிளம்பிட்டீங்க? எல்லாம் நல்லது நடக்கணும்னு தான். சரி, நான் வரேன்.